ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு நம்ம நர்சரி போயிட்டு வீட்டுக்கு தேவையான செடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மார்க்கெட் வந்து போகிறோம். மார்க்கெட்டில் பெருசாக ஒன்றும் வாங்குறதுக்கு போகல, ஜஸ்ட்டு வாக்கிங் போன மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால மார்க்கெட் போகிறோம். ஸோ இந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எப்போவுமே நாங்கள் நர்சரி போகிறப்பெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியே தான் இருக்கோம். ஏன்னா 4 மணிக்கு மேலே தான் போவோம். நம்ம ஊர்லனா வந்துட்டு நம்ம ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் வெளியிலே போவோம். ஆனால் இங்கே வந்து 4 மணிக்கு மேலே நிறைய இடங்கள் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம எப்படியா இருந்தாலும் சீக்கிரம் போயிட்டு செடி வாங்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கோம். அதனால் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக சாம்பார் சாதம் தான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த சாம்பார் சாதம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு, ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு வந்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பூசணிக்காய், பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சாம்பார் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சிட்டு சேர்த்துட்டு, ரைஸ் வந்து 1 கப் எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து 10 நிமிஷம் வந்து ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துட்டு தண்ணி வந்து எப்போவும் சேர்க்குறத விட 1/2 கப் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டிங்க அப்படின்னா வந்து சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயப்பொடி, கேஷ்யூ வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அதெல்லாம் சேர்த்து இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிரும். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் 2 பேருக்கும் சாம்பார் சாதம் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாப்புக்கு வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது அப்படின்னாலே பிடிக்காது. பருப்பு சேர்த்து நீங்கள் எது கொடுத்தாலும் வந்து கஷ்டப்பட்டு தான் சாப்பிட வைக்கணும். அது சின்ன வயசுலேருந்தே அப்படியே வந்து பழகிட்டா பாப்பு. இது கூட வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஊறுகாய், அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா போன்சாய் மரம். இதோட ப்ரைஸ் வந்து 3000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் வாங்க போகிறதில்ல. நம்ம வந்து வாங்க வந்தது மல்லிகைப்பூ செடி, பன்னீர் ரோஸ் தான் வந்துட்டு வாங்குறதுக்காக வந்திருக்கோம். சாமிக்கு வைக்கும்போது ஸ்மெல்லோடு உள்ள பூ வச்சோம் அப்படின்னா தான் வந்து நல்லாயிருக்கும். நமக்கு இங்கே மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லோடு உள்ள பூலாம் கிடைக்காது. நம்ம ஃப்ளவர் வேஸில் வைக்கிற மாதிரியான பூ தான் வந்து கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மல்லிப்பூ செடி வந்துட்டு நான் தாய்லாண்டில் மற்ற இடங்கள்லாம் பார்த்தது கிடையாது. இந்த நார்த் சைடு மட்டும் வந்துட்டு ஏதோ தெரியல, மல்லிப்பூ வந்து நமக்கு கிடைக்கிது, செடியாக வந்து கிடைக்கிது. மல்லிப்பூ வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும், ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதுவும் ஒரு பூவாக வந்து நூலில் கோர்த்து வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 30 பூக்கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். மல்லிகைப்பூ செடி வந்து நிறையா இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த ஒத்தையாக பெருசாக பூக்கும்ல அந்த குண்டு மல்லி. இது வந்துட்டு அந்தளவு ஸ்மெல் இருக்குமா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. இதை வந்து அப்படியே பார்க்குறதுக்கு குரோட்டான் மாதிரியே இருக்கும். ஆனால் இதை ரம்பை இலை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்துட்டு பந்தன் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம பிரியாணியில் ஸ்பைசஸ் சேர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தாளிக்கிற டைமில் இதை வந்து சேர்க்கலாம். அதே மாதிரி தாய்லாண்டில் வந்து இதை எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த போர்க்கு சூப்பெல்லாம் செய்வாங்க இல்லையா, அதுலலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய டெசர்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த லீவ்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஸ்கின் கேராகவும் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபேஸில் கூட வந்து அதோட சாறு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு அந்த நம்ம தீக்காயம்லாம் பட்டுச்சு அப்படின்னா அந்த இதில் உள்ள அந்த சாரை வச்சோம் அப்படின்னாலே வந்துட்டு சரியாயிடும். மல்லிப்பூ செடி வந்து ஒன்று வாங்கிட்டோம். அதை வந்து இப்போ தொட்டியில் வைக்க தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மல்லிப்பூ வளர்க்குறதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வின்டர் சீசனில் வந்துட்டு மல்லிப்பூ பூக்காது. ஏன்னா சன்லைட் படாது அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் சம்மரில் பூக்கிற டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இலையெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த மல்லிப்பூ செடியில் இருக்க இலையெல்லாம் நல்லா உருவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அந்த ஸ்டெம் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு செடியில் நிறைய அந்த இலையெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய பூ வந்து பூக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒயிட் கலர் செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, நானுமே ஒருத்தவங்க வீட்லேருந்து ஒரு செடியை உடச்சிட்டு போய் செம்பருத்தி செடி வச்சேன். அது ஒரே ஒரு டைம் ஒரு பூ பூத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக பூக்கலை. ஆனால் காயம் உள்ள செடி அப்படியே தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹூக்கில் மாட்டுற மாதிரியான தொட்டி, அதுக்கப்புறம் நம்ம செடிக்கு போடுற மண், உரம், அப்புறம் அந்த தேங்காய் மட்டை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி மேலே அந்த கல் போடுவோம் இல்லையா, குட்டி குட்டி கல், அந்த கல், அப்புறம் நம்ம செடி வைக்கிற தொட்டி, இது எல்லாமே வந்துட்டு இங்கேயே கிடைக்குது. flour กี่บาท 30
โอเคมะพร้าว30เอาไหมใส่เลยนี่ไม่ใช่บ้านมะพร้าวมีดินไม่มีใส่ไม่ใส่อะไรอ่ะไม่รู้อ่ะกล่าวข้างล่างเหรอข้างล่างดินก็ใส่ข้างบนดินใส่ข้างบนแล้วก็มะพร้าวสับใส่อีกอ๋อไม่เป็นไรใส่ตัวนี้ก็ได้เสร็จได้นี่อะไรอะแม่ปุ๋ยใส่วะใส่บ้านมะพร้าวมีดินไม่มีเลยஅவங்க வந்து க்ளோசிங் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து செட் பண்ணிக்க சொன்னாங்க. ஆனால் வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு வராது. ஸோ அதனால் வந்து நம்மளே வந்து இந்த தொட்டி, அதுக்கப்புறம் அந்த மண், அப்புறம் அந்த தேங்காய் மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்துடணும். வாங்கி கொடுத்துட்டோன்னா வந்துட்டு அந்த செடியோடு சேர்த்து அவங்க செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மனா அந்த பேப்பர் பிரிக்காமலே வச்சிருப்போம் உள்ள வைக்க கூடாது அப்படி அழகா வைக்கிது பாரு போடலாம் போடலாம் கட்டேன் பாரு அப்பே சார் பேகலாம் நிக்கணும்ดินกันน่ะเป็น60เป็น60สิดินมี15ใช่ไหมครับก็70โอเค80ป่ะอันนี้เมื่อกี้เอา80เนาะดินได้เท่าวัตต์25เท่าค่ะมาดินแห่105วัตต์อันนั้น35 185เอา180เนี่ย180เอาดินเอามาซับเข้าใส่ใช่ใช่ไหมให้80நம்மளாக வீட்டில் செடியை வைக்கிறத விட இவங்கக்கிட்ட கொடுத்து வச்சோம் அப்படின்னா எந்த செடியுமே காயாமல் சூப்பராக வந்துடுது. ஏன்னா ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த செடி எல்லாமே வந்துட்டு நம்ம இவங்கக்கிட்ட தான் வந்து வச்சு வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் எந்த செடியுமே வந்து வீணாக போல் சூப்பராக வளர்ந்துருச்சு. இவங்க போடுற ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா மிராக்கல் க்ரோ அப்படின்ற ஒரு ஃபெர்டிலைசர் தான் போடுறாங்க. அது வந்துட்டு இங்கே நமக்கு கடையிலேயே வந்து கிடைக்கும். அதை நம்ம தனியாக வாங்கி வச்சுட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்ற மாதிரியான செடிக்கெல்லாம் வந்துட்டு போடாமல் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பூக்கும். இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபர்டிலைசர் போடுவாங்க, அதோடய விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி கழுவுறோம்ல தண்ணி, அந்த தண்ணியை வந்து ஊற்றணும் அப்படின்னாலே வந்து செடி சூப்பராக வளருது. அப்படி மக்களே ஒரு வழியாக குண்டுமல்லி வாங்கியாச்சு. இது ஒரு 100 ரூபா, இந்த தொட்டி ஒரு 50, 25 ரூபா. பார்த்தீங்கன்னா மண், இந்த ஃபெர்டிலைசர் மண் இருக்குல்ல, கருப்பு மண், அது மேலே தேங்காய் ஒரு 25, 100, 150, 175, 180 ரூபா வாங்கிட்டாங்க மொத்தமாக. 180 பாட்டு 180 பாட்டு நம்பர் காசுக்கு ஒரு 450 ரூபா கிட்ட வரும். எடுத்து வண்டி பின்னாடி வச்சுருவோம். அவருங்க எவ்வளோ தங்கம் பாய் பாய். இங்கே வந்து நம்ம மல்லிகைப்பூ செடி மட்டும்தான் நமக்கு கிடச்சிது. ரோஸ் வந்துட்டு இப்போ சீசன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எதுக்கும் வந்துட்டு இன்னொரு நர்சரி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு நர்சரிக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு ரோஸ் செடி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தெரியுதா இல்லையா? குட்டியா இருங்க, குட்டியிலே பூத்துருக்கு பாரு. ரோஸ் பன்னீர் ரோஸ் தானே, வாசனையே இல்லடி. குலாப்มีไหมครับดอกไม้กุหลาบมีที่นี่ค่ะหรือแค่นี้นี่สีชมพูตัวนี้มันจะหอมมากเลยหอมใช่ไหมหอมทำไมไม่มีไม่ดีใช่ไหมไม่รับหรออันนี้หอมนะหอมตัวนี้จะเป็นอันนี้สีชมพูออกม่วงโอ้ยหอมไหมแล้วว่าไงอะไรดิอันนั้นไม่มีดอกไม้อ่ะถ้าไปลงปลูกใหม่มันก็ตัดมันก็หน่ออ๋อ
this is not a season for rose, right?ตัวนี้ไส้ดอกกุหลาบ Rudukan ใช่ไหม Rudukan ไหม ดูมันออกเลยเลยค่ะ Okay. இங்கே இருக்கிறது மட்டும்தான் வந்து ரோஸ் செடி இதில் வந்து ஒன்று வாங்கி பார்த்துட்டு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செடி ஓகே வாங்கினோம். อันนี้เหรอ อะไรอ่ะอันนี้ดีใช่ไหมอันนี้ดีเนาะ หอมอย่างเดียวเซ็ตได้ไหมฟินใช่เลยเซ็ต มันเริ่มมีหน้าตาของมัน โอ้ இங்கே வந்துட்டு நிறைய கிளேயில் ஸ்டோனில் செய்கிற ஃபவுண்டைன்ஸ் வந்து அழகழகாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. தாய்லாண்டில் வந்து ஸ்னேக்கை வந்து சாமியாக கும்பிடுவாங்க. கோவிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்னேக்கோட ஸ்டாச்சு தான் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கூட வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த கோல்டன் கலரு பிளாக் வித் அந்த சில்வர் கலர்லாம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்துட்டு இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம நிறைய பார்க்க முடியும். நம்ம இவங்கக்கிட்ட மண் தொட்டி மட்டும் வாங்கிட்டு அங்கே வாங்கின தேங்காய் மட்டை மிச்சம் இருந்துச்சு. அதை வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம வந்து நேரமோ என்னவோ தெரியல, ரோஸ் செடி வந்து இப்போ சீசனே கிடையாதுன்னு தான் இவங்களும் சொன்னாங்க. சரி பரவாயில்ல, இருக்கிற செடியில் ஒன்று வாங்கிட்டு போவோம், அது சீசன் அப்போ பூத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரே ஒரு செடி மட்டும் நல்ல ஸ்மெல்லு உள்ளதாக வாங்கிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இங்கே சாட்டர்டே சண்டேஸில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல மார்க்கெட் இல்லாமல் இருக்காது. ஸோ நம்மளுமே வந்துட்டு அந்த சாட்டர்டே சண்டேஸில் வந்துட்டு பக்கத்துலேயே உள்ள ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து போயிடுவோம். இன்றைக்கி வந்து நம்ம அந்த ஒரு பெரிய ரிவர் இருக்கும், அந்த ரிவர்கிட்ட வந்து மார்க்கெட் போட்டிருக்காங்க, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு புத்தா டெம்பிள் இருக்கும், ஏற்கனவே நம்ம வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க்கெட் போகிறோம். 2018 பார்த்திங்கன்னா சியங்காங் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நாங்கள் இருந்தோம். இந்த ரிவர் வந்து அங்கேயும் வந்து கனெக்ட் ஆகும். இந்த இடத்துக்கும் நாங்கள் முன்னாடி இருந்த அந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரிவர் தான் அங்கே வரும். அப்போல்லாம் வந்து நான் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வந்து போடலை. அந்த டைமில் வந்து நாங்கள் சியங்காங்கில் இதே ரிவர் பக்கத்தில் தான் வாக்கிங்லாம் போவோம். ரொம்ப வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இப்போ ரீசெண்டாக போன மாதத்தில் பார்த்திங்கன்னா சியங்காங்கில் வந்து இந்த ரிவர் உடச்சி வெள்ளம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. அதில் நிறைய வீடெல்லாம் கூட சேதமாயிடுச்சு. இந்த ரிவரோட ரைட் சைடு பார்த்திங்கன்னா லாவோஸ் கண்ட்ரி, லெஃப்ட் சைடு வந்துட்டு தாய்லாண்டு. ஸோ இங்கே ஒரு மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த இடத்த. ஏன்னா இந்த சைடு மியன்மார் இருக்குது, இந்த சைடு லாவோஸ் இருக்குது, சென்டரில் வந்து நம்ம தாய்லாண்டு இருக்கிறதால இப்போ மியன்மாரில் வந்து நிலநடுக்கம் நடந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதோட சிம்டம்ஸ் வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே மழை பெய்யுது அப்படின்னா கூட அதோட சிம்டம்ஸ் இங்கே இருக்கும். அப்போ வந்து இங்கே எப்போ வெயில் அடிக்கும் எப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஒரு கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. அதே மாதிரி இங்கே நல்ல மலை அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்ல க்ரீனிஷாக இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் பயமான ஒரு இடம் தான் இது.
சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம மார்க்கெட் தான் வந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா எங்கெங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து கூட்டம் தான். இங்கே நிற்கிற கார் எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் நிற்கிது. தாய் பீப்புளை பொறுத்தவரை வீட்டில் வந்து அதிகமாக குக் பண்ணவே மாட்டாங்க. வெளியிலேயே வந்து சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கிறதால சாப்பிட்ற இடம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட்டமாக தான் இருக்கும். நமக்கு தான் வந்துட்டு இந்த சாப்பாடெல்லாம் வந்து செட் ஆகுது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் வாயிலே வைக்க முடியாது. இங்கே வந்துட்டு நாங்கள் இருக்க இடத்துல ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே அந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவில் தான் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த சண்டே மார்க்கெட் வந்துட்டு நாங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம். மார்க்கெட் எல்லாமே இங்கே கொஞ்சம் ஓரளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மார்க்கெட்டு உள்ள இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு கார் போடுறதுக்கு இடமே இருக்காது. எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து கார் நிற்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு ஒரு இடத்துல காரை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டு உள்ளே போகலாம். பெருசாக எதுவும் வாங்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு இது உள்ளே நடந்தோம் அப்படின்னாலே வந்து நல்ல ஒரு வாக் பண்ண மாதிரி ஆகிடும். நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ரிவர் கிட்ட நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் மார்க்கெட் வந்துட்டு இப்போ தான் நம்ம இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து வரோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து வீடியோ போட சொல்கிறீங்க. ஆனால் வந்து நாங்கள் வாங்குகிற ஃபுட்டெல்லாம் வந்து எடுத்துருவோம், ஆல்மோஸ்ட் வந்து எடுத்துருவோம். மற்றபடி இங்கே எல்லா ஃபுட்டுமே வந்து நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம சாப்பிடவே முடியாது. ஸோ எல்லாம் ரா ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அந்த சீ ஃபுட் எல்லாமே வந்துட்டு. ஒரு செலக்டிவாக தான் வந்துட்டு சாப்பிடுவோம். ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் ஓரளவு நான் போட்டிருப்பேன். நிறைய பேர் இதே கமெண்ட்ஸ் தான் வந்து கேட்குறீங்க, தாய் ஃபுட் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே வந்துட்டு நம்ம இனிமேல் சாப்பிட்றமோ இல்லையோ முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன் ஸ்ட்ரீட் ஃபுட் வீடியோலாம் எடுத்து போடுறதுக்கு. பாப்பு கோடி நல்லா சாப்பிட மாட்டேன். இது இருக்கும் நீ ஓகே தான் போல நம்ம சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கண்ணில் மாட்டாதான்னு சொல்லி தான் இந்த மார்க்கெட்டை சுற்றி வந்தோம். அதே மாதிரி நமக்கு கிடச்சது இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் கிடச்சிது. இந்த இடம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து தமிழ் ட்ரக்கர் அந்த போர்க்கு தம்ப்ளிங் வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளுமே இங்கே வந்து ஒரு தமிழ் ட்ரக்கரோடு சேர்ந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இங்கே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த தம்ப்ளிங் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இந்த பலாப்பழம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெறும் 20 பாட் தான், ரொம்ப சீப்பு தான். நான் வந்து ட்ரிச்சியில் ஒர்க் பண்ணுற டைமில் ஆஃபீஸ்க்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பலாப்பழம் வந்துட்டு 20 ருபீஸ்க்கு வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து பலாப்பழம் வந்து ரொம்ப சீப்பு தான். அவ்வளோதான், மார்க்கெட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு நமக்கு வந்து இந்த சில்லுன்னு கிளைமேட்டுக்கு வந்து காஃபி குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் 711 காஃபி வந்து எப்போவுமே எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு காஃபி. எங்கே வெளியில் போனாலும் காஃபி பற்றி கவலையே பட வேணாம், 711 வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும், அதில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து எடுத்துக்கலாம். காஃபி கொடுத்துடல காஃபி கொடுத்துடலன்னு சொல்லிட்டே இருந்துட்டேன். வீட்டில் கொடுத்துட்றேன்னா காஃபி ரெடி. டிஷ்யூ இருக்குது. பாப்பு குட்டி
ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தூக்குடா தூக்குதா காஃபிங்க. எங்களுக்கு வந்து இந்த வீக்கெண்ட் எல்லாமே வந்து ஓரளவு இப்படி தான் போகும். இப்போ ஊரில் அப்படின்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். இங்கே வந்து ரொட்டீனாக வந்து நமக்கு அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆகிடுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்படிங்கிறதுனால வீக்கெண்டில் இந்த மாதிரி பக்கத்துலேயே உள்ள இடங்களில் போயிட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நீங்கள் எந்த மாதிரிலாம் வீக்கெண்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் போன மாதிரி இருக்குது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.